ட்ரக்ஸ் யூஸ் பண்ணது உண்மைதான் அப்படின்ட்டு ஆக்டர் ஸ்ரீகாந்த் வந்து வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. ட்ரக் கேஸ்ல வந்து அரெஸ்ட் ஆன ஸ்ரீகாந்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிசனுக்கு கோர்ட் ஆர்டர் வந்து கொடுத்திருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் பார்ல நடந்த அடிதடியில பிரசாத வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. வேலை வாங்கி தரேன் அப்படின்ட்டு பண மோசடி எல்லாமே பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ட்ரக் சப்ளை இந்த மாதிரி செவரல் ஷாக்கிங் இன்சிடென்ட்ல தான் வந்து பிரசாந்த் வந்து இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன்ல ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அவரோட செல்போனை வந்து போலீஸ் வந்து சீஸ் பண்ணி வாட்ஸ்அப் டேட்டா எல்லாமே வந்து செக் பண்ணியிருக்காங்க. அப்போ ட்ரக்ஸ் வந்து சப்ளை பண்ண பிரதீப் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. என்கொயர் பண்ணப்போ பிரதீப் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஆக்டர் ஸ்ரீகாந்த் தீங்கரை ஃபிலிம்ல வந்து நடிச்சிட்டு இருக்காரு. ஸ்ரீகாந்துக்கு வந்து ட்ரக்ஸ் தேவைப்படுறதுனால பிரதீப் கிட்ட இருந்து ட்ரக்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்ற சென்சேஷனல் கன்ஃபெஷன் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் ஆக்டர் ஸ்ரீகாந்த் வந்து நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விசாரணை பண்ணியிருக்காங்க. அப்போ இவர் வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து தெரிஞ்சிருக்கிறதுக்காக வேண்டி பிளட் சாம்பிள்ஸ் எல்லாமே டெஸ்ட்டுக்காக சயின்டிஃபிக்கலி எக்ஸாமின் பண்ணியிருக்காங்க. இதில் ஆக்டர் ஸ்ரீகாந்தும் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணது வந்து கன்ஃபார்ம் ஆனனால தேர்ட் அக்யூஸ்டை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா எக்மோர் மேஜிஸ்ட்ரேட்டில் வந்து ஸ்ரீகாந்த் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இவர் வந்து ஜுடிஷியல் கஸ்டடியில் நெக்ஸ்ட் மந்த் 7th வரை ரிமாண்ட் கொடுத்துருக்காங்க. 40 டைம்ஸ் வந்து ட்ரக் வந்து ஸ்ரீகாந்த் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. அதுக்காக பிரதீப்க்கு ஜிபே மூலமா 4,72,000 வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. இந்த சிச்சுவேஷன்ல ஸ்ரீகாந்த் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் யாருக்குமே வந்து ட்ரக்ஸை வந்து சேல் பண்ணல, இவருக்கு மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற சொல்லியிருக்காரு. எங்கேயுமே நான் அப்ரோட் போக மாட்டேன், ஸோ ஃபுல்லி வந்து இந்த இன்வெஸ்டிகேஷனுக்காக கோஆப்ரேட் பண்ணுறேன், குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லாதனால எனக்கு பெயில் கொடுங்க அப்படின்ட்டு ஜட்ஜிட்ட ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் ஜட்ஜ் வந்து இது வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டாரு. பட் என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காருன்னா, பெயில் அப்ளிகேஷன் வந்து கோர்ட் ஹியரிங் ட்ரக் கேஸ்ல வந்து ஃபைல் பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ ஆக்டர் ஸ்ரீகாந்த் எண்டில் இருந்து ஜட்ஜ் சொன்ன மாதிரியே பெயில் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரசன்ட்ல இருக்கிறதுக்காக வேண்டி கோர்ட் பெர்மிஷன் கிராண்டட் அண்ட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இவர் ஓன் யூஸ்க்கு தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆக்டர் ஸ்ரீகாந்த் மாதிரி இன்னொரு ஆக்டருக்குமே ட்ரக்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வந்து லீக் ஆயிருக்கு. செயின் ப்ராசஸ் மாதிரி கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. இவர் அரெஸ்ட் பண்ண மாதிரி இனி யாரெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ண போறாங்களோ தெரியல. ட்ரக்ஸ் வந்து நாட் குட் ஃபார் ஹெல்த். யார் யூஸ் பண்றதுனாலுமே சரி, நம்ம எல்லாருமே வந்துட்டு 1000 years வாழ போறது கிடையாது இந்த பூமியில. ஸோ இருக்கிற வாழ்க்கையை வந்து ஹாப்பியா வந்து ஹெல்தியா வந்து வச்சுக்கணும். இப்போ ஆன்கோயிங் இன்வெஸ்டிகேஷன்ல வந்து செவரல் இம்பார்ட்டன்ட் க்ளூஸ் எல்லாமே கிடைச்சிருக்கு. அதுல ஆக்டர் கிருஷ்ணா மட்டும் இல்ல, இன்னும் பாத்தீங்கன்னா சம் அதர் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் வந்து ட்ரக் கேஸ்ல வந்து பிடிப்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இவங்க எல்லாருக்குமே வந்து ட்ரக்ஸ் சப்ளை பண்ண கேங்கும் போலீஸ்ல இருந்து சிக்குவாங்க அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பத்தின உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you all in the next video.